ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு ஃபுல் டே vlog பார்க்கலாம். இன்னைக்கு என்னோட டே வந்து 4:00 ஸ்டார்ட் ஆகுது. 4:00 தான் அலார்ம் வச்சிருந்தேன். ஆனா 3:50க்கே எழுந்துட்டேன். ரெகுலராகவே நான் அலார்ம் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணனா ஒரு 10 to 15 மினிட்ஸ் முன்னாடியே வந்து எனக்கு முழிப்பு வந்துடும். அது என்னன்னே தெரியல. அது ஃபர்ஸ்ட்லேருந்தே எனக்கு அப்படியே ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. ஏர்லி மார்னிங் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஒரு 4:30க்கு செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஏர்லி மார்னிங்ல வந்து யோகா செல்ஃப் பிராக்டிஸ் பண்ற ஃபீல் இருக்கே, அது எப்படி டிஸ்கிரைப் பண்றதுன்னு எனக்கே தெரியல. ஏர்லி மார்னிங் யோகா பண்றதுனால நமக்கு அந்த டே ஃபுல்லாவே நல்லா பாடி பிரிஸ்கா இருக்கும். நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். நல்ல ஒரு ஃப்ரெஷ் மைண்டோட வந்து அந்த டேவ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. ரொம்ப காமா இருக்கும். பிராக்டிஸ் பண்றதுக்கும் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். பிரம்ம முகூர்த்தம் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் புதுசா பார்க்குறவங்களுக்காக நான் இன்னொரு தடவ சொல்றேன். எந்த ஒரு வொர்க்குமே வந்து பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணும்போது அது சக்சஸ்ல தான் போய் முடியும்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி யோகாசனாஸ், மெடிடேஷன், பிராணாயாம் இதெல்லாம் வந்து நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல பண்றதுனால, அதனோட பெனிஃபிட் வந்து நமக்கு முழுசாவே கிடைக்கும். டு பி ஹானஸ்ட், நான் ஏன் ஏர்லி மார்னிங்ல பிராக்டிஸ் பண்றேன்னா, அதுக்கப்புறமா எனக்கு சுத்தமா டைமே இருக்காது. மார்னிங் பிராக்டிஸ் பண்ணலன்னா, அதுக்கப்புறம் ஸ்கிப் ஆயிடுமேன்ற ஒரு பயம்தான். அதுக்கப்புறமா அந்த டே ஃபுல்லாவே ரொம்ப லேசினஸ்ஸா இருக்கும். ஸோ, மோஸ்ட்லி வந்து நான் 4:30 to 5:30 வந்து யோகா பிராக்டிஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து நைட்டு நான் லேட்டா தூங்குறேன், மார்னிங் வந்து எழுந்துக்க கொஞ்சம் லேட் ஆயிடுது அப்படின்னா, ஈவினிங் வந்து நான் அத கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஆனா, இப்ப ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுனால, நமக்கு 5:30னாலே லேட்டுன்ற மாதிரி ஆயிடுது. வீக்கெண்டு மட்டும் தான் 6 to 6:30 வரைக்கும் தூங்குற மாதிரி இருக்கும். வீக் டேஸ் ஃபுல்லாவே வந்து நம்ம 4:00 தான் ரெகுலர் டைமிங். நைட்டு தூங்க டிலே ஆயிடுச்சுன்னா 5 to 5:30 ஆயிடும். பிராக்டிஸ் முடிச்சுட்டு ஒரு 5:30க்கு கிச்சனுக்குள்ள வந்தாச்சு. இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா, ஒயிட் ரைஸ் வச்சுட்டு, கத்திரிக்காவும், மொச்சையும் போட்டு காரக்குழம்பு வச்சுட்டு, சொரக்காய் போட்டு கூட்டு செய்ய போறேன். அதுக்கு எல்லாமே இப்ப ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நைட்டே என்னலாம் கட் பண்ணி வைக்க முடியுமோ கட் பண்ணி வச்சிடுறது இப்பலாம். ஏன்னா, நேஹா, நவீனா வந்து 7:30க்கே ஸ்கூலுக்கு போணுன்றதுனால லேட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்ட்டு, நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடுறது. இப்போ குக்கர மட்டும் வச்சுட்டு வாசல் பெருக்கி கோலம் போட்டு வந்துடலாம். ரொம்ப பெரிய கோலம்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். சும்மா சிம்பிளா ஒரு சின்ன கோலம் தான். அது என்னமோ தெரியல, வாசல்ல வந்து ஒரு சின்ன கோலமாவது இருந்தா தான் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. நேஹா, நவீனாவும் இப்பல்லாம் வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மார்னிங்ல வந்து ஸ்கூல் இருக்கிறதுனால அவங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ ஈவினிங்ல வந்து அவங்க கோலம் போடுவாங்க. சம்மர் டைம்ன்றதுனால செடிக்கு வந்து மார்னிங் இல்லன்னா ஈவினிங் தான் தண்ணி ஊத்தணும். இன் பிட்வீன்ல தண்ணி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூடா இருக்கு. ஸோ மார்னிங்கே வந்து செடிக்கு தண்ணி ஊத்தியாச்சுன்னா ஒரு வேல முடிஞ்சிரும். இந்த டைம் கத்திரிக்காய் காரக்குழம்பு வந்து வறுத்து அரைச்சு செய்ய போறேன். இதுக்கு முன்னாடி வெண்டைக்காய் காரக்குழம்பு வந்து இந்த மெத்தட்ல பண்ணியிருந்தேன். நேஹா, நவீனாக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஓகே, இந்த டைம் வந்து இந்த மாரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டுருக்கேன். நீங்க நினைப்பீங்க, என்னடா 5 டேஸ் 5 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு, ஸ்கூலுக்கு வந்து காரக்குழம்பு ஊத்தி பேக் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஷேர் பண்ண எல்லா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸும் நான் வந்து வீட்ல பண்ணுவேன். ஆனா, அது வந்து எல்லாருக்குமே சேர்த்து தான் பண்ணுவேன். பசங்களுக்கு தனியா, எங்களுக்கு தனியா அப்படிலாம் கிடையாது. ஆனா, வெரைட்டி ரைஸ் வந்து நம்ம ரெகுலரா சாப்பிட முடியாது இல்லையா? ஸோ வீக்லி 2 டேஸ் வந்து கம்பல்சரி வெரைட்டி ரைஸ் ஆயிடும். இல்ல என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து 3 டேஸ் கூட வந்துரும். ஆனா, மத்த 3 நாளும் வந்து குழம்பு, பொரியல் அந்த மாதிரி தான் செய்வேன். ஓவரால் எனக்கு மார்னிங்கே வந்து குக்கிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடணும். மார்னிங் ஒரு சமையல், ஆஃப்டர்நூன் ஒரு சமையல்லாம் செய்ய மாட்டேன். மார்னிங் வந்து குக்கிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா, அதோட ஈவ்னிங் தான் கிச்சனுக்குள்ள வருவேன். ஆனா, ரொம்ப ரேரா ஹஸ்பண்ட் வந்து லஞ்ச் கொண்டு போல அப்டின்னா 2 சமையல் ஆயிடும். ஆனா, நம்ம வீட்ல நேஹா, நவீனா என்ன லஞ்ச் பேக் பண்ணாலும் சாப்ட்டுருவாங்க. இது வேணும், அது வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பெஷலாலாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. நான் தான் வந்து என்னைக்காச்சும் அவங்களோட பர்த்டே நேத்து கூட நேஹாக்கு வந்து ஸ்கூல் வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ, அதனால அவளுக்கு வந்து மேங்கோ ரைஸ் பண்ணி குடுத்தேன். அந்த மாரி ஏதாவது ஸ்பெஷல் டேல மட்டும் தான் வந்து ஏதாச்சும் நான் ஸ்பெஷலா பண்ணி குடுக்கறது. ஆனா, ரெகுலர் டேஸ்ல வந்து எல்லாருக்குமே வந்து ஒரே சமையல் தான் இருக்கும். பட் எப்படினாலுமே வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வெரைட்டி ரைஸ் வந்துரும். மில்லட்ஸும் வந்து 1 வீக்ல 4 to 5 டேஸ் வரைக்கும் நான் ஃபுட்ல வந்து ஆட் பண்ணிடுவேன். நேஹாவும் மார்னிங்லேருந்து படிச்சுட்டு இருக்கா. நவீனாவும் என் கூட வீடியோ எடுத்துட்டு இருக்கா. இது வந்து நான் வீட்ல ரெடி பண்ண ஹோம்மேட் ஹெல்த் மிக்ஸு. நான் இது ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுனா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் குடுக்குறேன். செக் பண்ணிக்கங்க. இது நான் மார்னிங் பால்ல ஆட் பண்ணி 2 பேருக்கும் குடுத்துடுறேன். 2 பேருமே டீ, காஃபி, பால் அதெல்லாம் எதுவுமே வந்து கம்பல்சரி குடிக்கிறதுலாம் கிடையாது. இது நானா தான் சரி ஏதாவது ஒரு நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணுமே அப்படின்றதுக்காக குடுக்குறது.
ஸோ, இப்போ ஒரு சிலர் வந்து கொஸ்டின் பண்ணுவீங்க. வெளியில வேற எங்கேயாவது போனா என்ன பண்ணுவீங்க? இப்போ ஹெல்த் மிக்ஸ் வேணும், பூஸ்ட் வேணும், போர்ன்விட்டா வேணும்னு கேட்பாங்கல்ல, அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். 2 பேருக்குமே டீ, காஃபி வந்து நான் இதுவரைக்கும் பிராக்டிஸ் பண்ணல. பாலும் வந்து கம்பல்ஷன் கிடையாது. வெளியில போனா பால் இருந்தா குடிப்பாங்க. அதெல்லாம் வேணும், பூஸ்ட் வேணும், பால் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து எந்த ஒரு கம்பல்ஷனுமே கிடையாது. இருந்தா பால் மட்டும் குடிச்சுக்குவாங்க. ஆனா காஃபி, டீ குடிக்க மாட்டாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி கூழ் தான் பண்ணிட்டுருக்கேன். நான் ஃபர்ஸ்ட்டு வேக வச்சது வந்து சம்பா ரவைய வந்து நான் வேக வச்சிருக்கேன். அதுல வந்து நான் ராகி மாவு வந்து நல்லா தண்ணீல கரைச்சு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ராகி கூழுக்கு வந்து அரிசியில வந்து நொய் எடுப்பாங்கல்ல, ரவ மாதிரி இருக்கும்ல குட்டி குட்டியா, அத யூஸ் பண்ணி தான் வந்து கூழ் ரெடி பண்ணுவாங்க. நான் வந்து இன்னைக்கு சம்பா ரவையில செஞ்சிருக்கேன். ஆனா 2மே நல்லா தான் இருக்கும் டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது. நம்ம சேனல்ல நெறைய மில்லட் ரெசிபீஸ் எல்லாமே இருக்கு. ராகி கூழும் அதுல இருக்கு. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. சொரக்கா கூட்டு வைக்கிறதுக்காக தான் நான் வந்து குக்கர்ல பருப்பு வேக வச்சிருந்தேன். இப்போ சொரக்காவ கட் பண்ணி போட்டுட்டு, அதுல வந்து பச்சை மிளகா, சீரகம், பூண்டு எல்லாமே சேர்த்து அரைச்சு ஊத்திட்டு, தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். இப்ப பசங்க வந்து நம்மள டிபெண்ட் பண்ணாமயே எப்படி அவங்களுடைய ஒர்க்க அவங்களே பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ வந்து நான் இந்த வீடியோல ஷேர் பண்றேன். இப்ப நான் பார்த்தீங்கன்னா, நேஹா நவீனாக்கு ஒரு 4த், 5த் வரைக்கும் அவங்க கூடவே தான் இருந்தேன். அவங்களுடைய ஸ்டடீஸ் எல்லாத்துக்குமே வந்து என்னோட ஹெல்ப் இல்லாம பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க ஹோம் ஒர்க்லேருந்து எக்ஸாம் வரைக்கும் எல்லாத்துக்குமே நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நேஹா 6த், நவீனா 3, 4த்ன்னு நெனைக்கிறேன். அந்த ஸ்டேஜ்லாம் நான் வந்து இண்டிபெண்டன்ட்டா விட்டுட்டேன். அவங்களுடைய ஒர்க்க அவங்களே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹோம் ஒர்க்லேருந்து எதுக்குமே நான் கூட உட்கார்றதே இல்ல. ஆனா, என்னோட சப்போர்ட்ல அவங்க வாங்குன மார்க்க விட, என்னோட ஹெல்ப் இல்லாமயே அவங்களுடைய ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ நேஹா பார்த்தீங்கன்னா, 10த் வந்துட்டா. நான் வந்து எந்த சப்போர்ட்டுமே பண்றது கிடையாது. அவளே தான் படிச்சுட்டு இருக்கா. ஏதாச்சும் டவுட்னா ரொம்ப ரேரா கேட்பா. ஆனா மேக்ஸிமம் வந்து ஏதாச்சும் யூடியூப் பார்த்து அந்த மாரி கிளியர் பண்ணிக்கிற மாரி தான் இருக்கும். டியூஷன்ஸும் நான் எங்கேயுமே நம்ம அனுப்புறதெல்லாம் கிடையாது. மேக்ஸிமம் அவளோட டவுட்ட வந்து ஒண்ணு ஸ்கூல்ல, இல்லன்னா யூடியூப்ல இந்த மாரி தான் கிளியர் பண்ணிட்டு இருக்கா. ஸோ, என்னோட ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, குழந்தைங்கள போட்டு அடிக்கடி படி படின்னு சொல்லி சொல்லி ரொம்ப டார்ச்சர் குடுக்காம இருந்தோம்னா, அவங்களே வந்து அவங்களுடைய ஒர்க்க நீட்டா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருவாங்க. அதுக்காக எதுலயுமே வந்து கண்டுக்காம அப்படியே டோட்டலா விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. அவங்களுடைய ஒர்க்க வந்து அவங்க கரெக்ட்டா பண்ணி, அதுக்கான ரிசல்ட் வந்து நம்ம கரெக்ட்டா வருதா அப்படின்றத மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து காலையில தூங்கி எழுந்துக்கிறது. ஸ்கூலுக்கு போற டைம்ல காலையில எழுந்துக்கவே மாட்றாங்க. ரொம்ப டிலே பண்றாங்கன்றது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு எல்லாருக்குமே. மார்னிங் சீக்கிரமா எழுந்துக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ வந்து உங்களோட நான் இப்ப ஷேர் பண்றேன். இது வந்து குழந்தைங்க மட்டும் இல்ல, பெரியவங்களுமே இத வந்து ஃபாலோ பண்ணலாம். மார்னிங் சீக்கிரமா எழுந்துக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து டின்னர் வந்து இயர்லியா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 7:00 வந்து உங்களோட டின்னர வந்து கம்ப்ளீட் பண்ற மாரி பார்த்துக்கங்க. உங்களோட டின்னர் வந்து ரொம்ப ஹெவியாவும், ஸ்பைசியாவும் இல்லாம, ரொம்ப லைட்டா இருந்ததுன்னா, உங்களுக்கு ஈஸியா டைஜஷன் ஆயிடும். மார்னிங் வந்து ரொம்ப நேரம் தூக்கமும் வராது உங்களுக்கு. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள பொறுத்தவரைக்கும் 9 டூ 9:30க்குலாம் வந்து படுக்க சொல்லிருங்க. அதுக்கு மேல வந்து அவங்க முழிச்சிருந்தாங்கன்னா, மார்னிங் 5:00 எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது இல்லாம நம்மளோட ஸ்லீப் டைமிங் வந்து ரொம்பவே குறைஞ்சிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, 9 டூ 9:30க்குலாம் பெட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா, அவங்களுக்கு தூக்கம் வராது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் என்ன பண்ணணும்னா, ஈவினிங் வந்து கண்டிப்பா வந்து பிசிக்கல் எக்சர்சைஸ் ஏதாச்சும் ஒண்ணு பிராக்டிஸ் குடுக்கணும். நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி பிராணாயாம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா தூக்கம் வந்துரும். பிராணாயாம்ல வந்து பர்ட்டிகுலரா அனுலோம், விலோம், பிராமரி பிராக்டிஸ் பண்ண சொல்லுங்க. நல்லாவே தூங்கிருவாங்க பசங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டிப் என்னன்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி, நம்ம மார்னிங் வந்து இந்த டைம்க்கு எழுந்துக்கணும் அப்படின்றத வந்து நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, கண்டிப்பா அந்த டைம்க்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து முழிப்பு வந்துரும். இது எல்லாமே வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க டிப்ஸ் தான். அததான் உங்களோட நான் இப்ப ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கேயும் நேஹா நவீனா பொறுத்தவரைக்கும் நைட்டு சீக்கிரமா தூங்கிட்டாங்கன்னா, பிரச்சனையே இல்ல. மார்னிங் எழுந்துருவாங்க. ஆனா, ஒரு வாரத்துல ஏதாச்சும் ஒரு நாள் வந்து நமக்குன்னு ஏதாவது ஒண்ணு வரும். ஏதாவது ஹோம் ஒர்க் அதிகமா இருக்கும். இல்ல எங்கேயாவது வெளில போயிருவோம். அந்த மாரி டைம்ல தான் மார்னிங் எழுந்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட பேசிக்கிட்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும், லஞ்சும் ரெடி பண்ணியாச்சு. ஒயிட் ரைஸ் வச்சு, கத்திரிக்காவும், மொச்சக்கொட்டையும் போட்டு காரக்குழம்பு வச்சு, சைட் டிஷ் வந்து சொரக்கா போட்டு கூட்டு பண்ணியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சம்பா ரவையும், ராகியும் சேர்த்து களி மாரி பண்ணி வச்சிருக்கேன். இது நல்லா கட்டியா தான் இருக்கும். இது வந்து தண்ணி ஊத்தி கரைக்கணும் நம்ம கூழ் செய்றதுக்கு.
இன்னைக்கு நேஹாக்கு தான் ஸ்கூலு. நவீனாக்கு ஸ்கூல் கிடையாது. ஸோ நேஹாக்கு வந்து முதல்ல லஞ்ச் பேக் பண்ணிடுறேன். ஹஸ்பண்ட் வந்து அதுக்கப்புறமா தான் போவாங்க. அதனால நேஹாக்கு ஃபர்ஸ்ட்டு பேக் பண்ணிட்டா, அவ வந்து 7:30க்கே கிளம்பிருவா. நவீனாக்கு வந்து ஸ்கூல் இன்னும் ரியோப்பன் ஆகல. இன்னும் 2 டேஸ் கழிச்சு தான் ரியோப்பன் பண்றாங்க. ஸோ நேஹாவோட லஞ்ச் பேக் ரெடி. அவளும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. என்னடா அவ ஹேர் ஸ்டைல் ஏதோ டிஃப்ரெண்ட்டா இருக்கே! அப்படின்னு தானே நீங்க பார்க்குறீங்க. அவ வந்து இப்பதான் வந்து தலவார பழகியிருக்கா. பாய்க்கா, ஆல் தி பெஸ்ட். ஸ்கூல் கிளம்புனதுக்கு அப்புறமா கிச்சன் பார்த்தீங்கன்னா ரணகலமா இருக்கு. பயங்கரமா இருக்கு கிச்சன். நெறைய வேலை இருக்கு. இனிமே தான் எல்லாத்தையுமே வந்து நம்ம கிளீன் பண்ணி வைக்கணும். டைனிங் டேபிளும் வேற லெவல்ல இருக்கு. ஸோ கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? எனக்கு வந்து பொதுவா இளையராஜா சாங்ஸ்லாம் கேட்டுட்டே நம்ம ஒர்க் பண்ணோம்னா, அந்த ஒர்க் லோட் வந்து எனக்கு ஹெவியாவே தெரியாது. எப்பவுமே கிடையாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து எனக்கா தோணும். சரி இன்னைக்கு சாங்ஸ் ஏதாவது கேட்டுக்கிட்டே வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைம்ல எனக்கு டக்குனு தோன்றது வந்து இளையராஜா மியூசிக் மட்டும் தான். ஓகே. இப்ப வாங்க. இப்ப நெக்ஸ்ட் டிப்ஸ வந்து கன்டின்யூ பண்றேன். நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தேன். நேஹா வந்து அவளே தலைவாரி இருந்தான்னு சொல்ட்டு. நேஹா வந்து ஒ இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணதுலருந்தே கொஞ்சம் கொஞ்சமா அவளே தலைவார பழகிக்க சொல்ட்டேன். ஏன்னா 2 பேருக்கும் தலைய வார்றது எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்கா இருக்கும். ஏன்னா குக்கிங் கம்ப்ளீட் பண்ணணும். எல்லாமே பேக்கிங் ஒர்க் எல்லாமே பண்ணோம் அப்டின்னும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் டெய்லி. ஸோ இப்பலாம் வந்து அவளே தலைவாரிட்டு ஸ்கூலுக்கு போறா. இவங்களுக்கு ஏப்ரல்லயே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க சிபிஎஸ்சின்றதுனால. ஏப்ரல் மந்த்லேருந்து நான் தலை வார்றதில்ல. அவ தான் வாரிட்டு இருக்கா. ஸ்டார்ட்டிங்ல ரொம்ப சுமாரா தான் இருந்தது. இப்போ ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட் டிப் என்ன சொல்ல வரேன்னா, குழந்தைங்க வந்து இண்டிபெண்டன்ட்டா அவங்களுடைய ஒர்க்க பண்றாங்க அப்படின்னும்போது, ஃபர்ஸ்ட் டைமா ஒரு வேலைய செய்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து அதில பெர்ஃபெக்ஷன்லாம் ரொம்ப எதிர்பார்க்கக் கூடாது. அவங்க எப்படி பண்றாங்களோ, அத வந்து நம்ம முதல்ல அப்ரிஷியேட் தான் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து அதில கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணி நல்லா பெர்ஃபெக்ட்டா பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. கிச்சன் ஃபுல்லா கிளீன் பண்ணியாச்சு. பாத்திரம்லாம் தேய்ச்சு, கேஸ் ஸ்டவ்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து வீடு கிளீன் பண்ணணும். வீட பெருக்குறது அந்த ஒர்க்லாம் இனிமே தான் பண்ணணும். எப்பவுமே வீக்கெண்ட் விளாக் தான் போடுறோம். சரி இன்னைக்கு வந்து ஒரு வீக் டே விளாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நெறைய வேலை பண்ற மாதிரி இருக்கு. அதனால வீடியோவும் ரொம்ப பெருசா போய்க்கிட்டே இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு டிப்ப வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நம்ம எல்லாருமே வந்து நம்ம குழந்தைங்கள வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்லயே வச்சு வளர்த்துட்ருக்கோம்னு நெனைக்கிறேன். நம்ம வீட்ல பண்ற சின்ன சின்ன வொர்க் எல்லாமே வந்து குழந்தைங்க பண்றதுனால ஒரு தப்பும் கிடையாது. நம்ம பண்றது எல்லாமே அவங்க கத்துக்கிறதுனால அது அவங்களுக்கு அட்வான்டேஜா தான் இருக்கும். ஸோ வீட்ல இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு போற டைம்ல அவங்களுக்கு எப்பலாம் ஃப்ரீயா இருக்காங்களோ, அந்த டைம்ல வந்து அவங்கள ஏதாவது சின்ன சின்ன வொர்க்லாம் வந்து பண்ண சொல்லலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கீழ வந்து கிளீனிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து நவீனா வந்து மாப் போட்டுட்ருக்கா. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்லாம் இருந்தது. ஸோ நான் அத வந்து போய் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். பெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா தான் இருக்கும் காலையில. சரி அத வந்து நம்ம மார்னிங் எழுந்த உடனே கிளீன் பண்ண முடியாது. அதனால அத முடிச்சுட்டு யோகா கிளாஸ் எடுக்கிறதுக்காக கிளம்பியாச்சு. இன்னைக்கு டியூஸ்டேன்றதுனால மார்னிங் 9 ஏஎம் செஷன் யோகா கிளாஸ். ஸோ லாகின் பண்ணிட்டு இப்ப தான் வெயிட் பண்றேன். நவீனாக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவுன்றதுனால மார்னிங் செஷனே வந்து ஜாயின் பண்ணி அவளும் வந்து யோகா பண்ணுவா. Warrior eyes. 10. Now reverse. 10, 8, 6. Raise your both arms. Hands in Namaste. Lift your left toes. Skandasana. யோகா கிளாஸ் 10:00 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நல்லா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே. இப்ப வந்து நம்மளோட டாபிக்கு வந்துடலாம். குழந்தைங்க வந்து இண்டிவிஜுவலா அவங்களுடைய ஒர்க்க வந்து அவங்களே பண்றதுக்கு நான் நெறைய டிப்ஸ் வந்து இப்ப ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் நெறைய சொல்லிட்டே போலாம். ஆனா எல்லாருக்கும் போர் அடிச்சிரும். லாஸ்ட்டா ஒரு சின்ன டிப் வந்து நான் இப்ப ஷேர் பண்றேன். அவங்க பண்ற ஒவ்வொரு ஒர்க்குக்கும் நம்ம வந்து கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணணும். சின்ன சின்ன அப்ரிசியேஷன்ஸ் அதாவது சின்ன சின்ன கிஃப்ட்லாம் கூட வாங்கி நம்ம பிரசன்ட் பண்ணலாம். லைக் ஸ்டேஷனரீஸ், குட்டி குட்டி டாய்ஸ் அந்த மாதிரி.
மார்னிங் ஒரு 10:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கூழ் எடுத்துக்கிட்டேன். ஆனா, இந்த கூழுக்கு இந்த மொச்சக்கொட்டை காரக்குழம்பு செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ, ரிலாக்ஸ்டா வந்து என்னோட ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இந்த டைம்ல என்ன பண்ணுவேன்னா, மோஸ்ட்லி ஹிந்தி பேப்பர்ஸ்லாம் வந்து கரெக்ஷன் பண்றதெல்லாம் இந்த டைமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஏதாவது வீடியோஸ் ஏதாச்சும் எடுத்திருந்தேன்னா, எடிட்டிங் ஒர்க்லாம் நான் பண்ணுவேன். நம்ம வீட்ல இருக்கோம்னு தான் பேரு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா, காலையிலருந்து நைட்டு வரைக்கும் நமக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளே இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு நெனச்சு, அத தள்ளி போட்டு ரெஸ்ட் எடுத்தா மட்டும் தான் உண்டு. ஆனா, அத தள்ளி போட்ட வேலையும் நம்ம தான் செஞ்சாகணும். இன்னைக்கு லஞ்ச் எல்லாருக்குமே ஒயிட் ரைஸ் தான். நான் வந்து மார்னிங்கே ராகி களி செஞ்சேன்னா, எப்பவுமே லஞ்சுக்கு வந்து களி தான் எடுத்துக்குவேன். எனக்கு வந்து இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே இந்த காரக்குழம்புல வந்து எல்லா காய்கறியும் போட்டு செய்வேன். காய்கறி எதுவுமே இல்ல. இனிமே தான் எல்லாமே வாங்கணும். ஸோ, அதனால இன்னைக்கு வந்து கத்திரிக்காவும், மொச்சையும் மட்டும் போட்டாச்சு. லஞ்ச்க்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 3:00 3:30க்கு அப்புறமா ஒரு குட்டி நேப் எடுத்தேன். அது ரொம்ப நேரம் 1 ஹவர், 2 ஹவர்ஸ்லாம் எப்பவுமே தூங்க மாட்டேன் பகல்ல. ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம். அதுவே வந்து நம்ம ஈவினிங் நமக்கு ஒர்க் பண்றதுக்கு நல்ல ஒரு எனர்ஜிய குடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4:00 வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு. அகெயின் ஸ்நாக்ஸ் ரெடி பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பவும் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் பண்ணா ஒரு 4 மணிக்கே ரெடி பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா வந்து நைட்டுக்கு டின்னருக்கு தேவையான சட்னி, ஏதாவது கிரேவி ஏதாவது செய்யணும்னாலும் செஞ்சு வச்சுருவேன். அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும். இன்னைக்கு ஸ்நாக்ஸ் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ராகி சாக்லேட் கேக் தான் பண்ண போறேன். இதுவரைக்கும் நான் ராகில வந்து ட்ரை பண்ணதில்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ராகி கேக் பண்றதுக்கு 2 முட்டைய உடைச்சு ஊத்தி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த பிளெண்டர் வந்து என்னோட ஃப்ரெண்ட் வாங்கி குடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நீங்க நெறைய கேக்லாம் பண்றீங்கல்ல, இது யூஸ் பண்ணுங்கன்னு" சொன்னாங்க. ஆனா அவங்க வாங்கி குடுத்ததுலருந்து நான் கேக்கே பண்ணல. இப்ப தான் பண்றேன். ஆனா ஜூஸ்க்கெல்லாம் நல்லாவே யூஸ் ஆச்சு. ஆனா பிளெண்டர் யூஸ் பண்ணது முட்டை வந்து நல்லாவே பீட் பண்ண முடிஞ்சுது. உங்ககிட்ட பிளெண்டர் இல்லன்னா, விஸ்க் வச்சு கூட நல்லா பீட் பண்ணிக்கங்க. முட்டை சேர்க்காதவங்க, அதாவது நான்வெஜ் சாப்பிடாதவங்க 1 கப் கர்ட் கூட சேர்த்துக்கலாம். ஓகே, இப்ப மெஷர்மென்ட் பார்க்கலாம். 250 கிராம் ராகி ஃப்ளோர் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 100 கிராம் கொக்கோ பவுடர், 150 கிராம் நாட்டு சர்க்கரை, 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது எல்லாத்தையும் ஒரு ஃபில்டர்ல போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வந்து நம்ம இதுல சேர்த்துக்கலாம். 3 பட்டர் கியூப்ஸ வந்து நல்லா மெல்ட் ஆக்கி வச்சிருக்கேன். அதையும் வந்து நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் இல்லன்னா நீங்க எண்ணெயும் இதுல சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பால் சேர்த்துக்குங்க. தேவைப்பட்டா வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஆஸ் யூசுவல் கேக் ட்ரே இருந்தா கேக் ட்ரே எடுத்துக்குங்க. அப்படி இல்லன்னா உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு பாத்திரம் ரவுண்டாவோ இல்ல ஸ்கொயராவோ ஏதாவது இருந்ததுன்னா நீங்க அதையும் எடுத்துக்கலாம். இந்த கேக் ட்ரேல கீ இல்லன்னா பட்டர வந்து நல்லா கிரீஸ் பண்ணிட்டு, கொஞ்சமா ராகி ஃப்ளோரையே நான் வந்து இதுல ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஏன்னா அந்த கேக் வந்து அதுல ஒட்டாம வர்றதுக்காக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து நம்ம அந்த பேட்டர், அதாவது கேக் பேட்டர் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அத இதுல ஊத்தி நம்ம வந்து பேக் பண்ண வேண்டியது தான். ஏர் பபிள்ஸ் எதுவும் வராம இருக்கணுன்றதுக்காக லைட்டா இத நம்ம தட்டி விடுறோம். அதுக்கப்புறம் 10 டூ 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண ஒரு பெரிய பேன் எடுத்துக்கங்க. அதுல வந்து எப்பவும் போல நம்ம வந்து கேக்க வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நெறைய பேர் கேட்கறது தான், "ஏன் நீங்க அவன் வாங்காம இருக்கீங்கன்ட்டு?" எனக்கு அவன் வந்து தேவைப்படல. ஏன்னா, அடிக்கடி நான் பேக்கிங்லாம் பண்ண போறதில்ல. என்னைக்காச்சும் ஒரு நாள் பண்றதுக்கு இந்த கடாயே போதும்னு நெனைக்கிறேன். இதனோட பேக்கிங் டைம் வந்து 35 டூ 40 மினிட்ஸ் தான். குக் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு எப்பவும் போல ஒரு டூத் பிக்க இன்சர்ட் பண்ணி பார்த்தா, அதுல ஒட்டாம வரணும். அவ்வளோதான், நமக்கு வந்து கேக் ரெடி ஆயிடுச்சு. கேக் வந்து நம்ம ரெடி பண்ண டைமிங் பார்த்தீங்கன்னா, ஒரு 15 மினிட்ஸ் தான். அது பேக் ஆகுறதுக்கு மட்டும் தான் 30 டூ 35 மினிட்ஸ் ஆகும். அவ்வளோதான், நமக்கு வந்து சூப்பரான ஒரு ஹோம்மேட் கேக், அதாவது ஹெல்த்தியான ராகி கேக் வந்து ரெடி. நீங்க வீட்ல குழந்தைங்க கேக் கேட்குறாங்க, நம்ம உடனே ப்ரிப்பேர் பண்ணி குடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இத வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இது ஹெல்த்தியானதும் தான். ஆனா, நம்ம அதில சேர்க்கிற பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் வந்து நான் ஹெல்த்தின்னு சொல்ல மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வீட்லயே ரெடி பண்றதுனால, அது ஒண்ணும் தப்பில்லன்னு நெனைக்கிறேன். ரொம்ப ரேரா தானே நம்ம பண்றோம். இந்த கேக்க வெறும் பிளெயின் கேக்கா தான் குடுக்கலான்னு பார்த்தேன். வீட்ல பார்த்தா ஒரு சாக்லேட் இருந்தது. ஸோ கேக்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லேயர மட்டும் லைட்டா கட் பண்ணிட்டு, இந்த சாக்லேட்ட லைட்டா கார்னிஷ் பண்ணி பசங்களுக்கு குடுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்ட கட் பண்ணிட்டு இருக்கேன்.
ராகி சாக்லேட் கேக் வந்து நல்லா சாஃப்ட்டா இருந்தது. டேஸ்ட்டும் வந்து சூப்பரா இருந்தது. வீட்ல நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கேக்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா லைட்டா ஒரு டயர்ட்னஸ் வந்துருச்சு. ஸோ ஈவ்னிங் வந்து ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு இருக்கேன். டீ, காஃபிலாம் அடிக்கடி குடிப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. மார்னிங் ஒரு காஃபி, ஈவ்னிங் ஒரு டீ அவ்வளோதான். நான் அதுக்கு மேலலாம் எதுவுமே இன் பிட்வீன்லலாம் குடிக்கவே மாட்டேன். இன்னைக்கு ஈவ்னிங் 6:00 வந்து ஹிந்தி கிளாஸ் இருக்கு. ஸோ ஹிந்தி கிளாஸ் எடுக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 6 டூ 8 வரைக்கும் ஹிந்தி கிளாஸே எனக்கு கரெக்ட்டா இருக்கும். ஈவ்னிங் ஒரு 6:30, 7:00க்குள்ள நல்லா மழை வர ஆரம்பிச்சுருச்சு. அ இது வந்து சம்மரா? என்ன சீசன்னே தெர்ல. சம்மர்ல மழை வரும்னு கேள்விப்பட்டுருக்கேன். ஆனா சீசனே மாறுனா மாதிரி எப்ப பார்த்தாலும் மழையா தான் இருக்கு. ஆனா அதுவும் ஒரு பெனிஃபிட்டா தான் இருக்கு நமக்கு. ஹீட் வந்து நமக்கு நல்லாவே ரெட்யூஸ் ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல வந்து என்னோட பிஸியான ஒரு வீக் டே ரொட்டீன வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது இல்லாம எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்குற மாரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். See you on next video. Thank you. Bye bye.